உண்மையாக ஒரு ஷாப்பை ரிவ்யூ பண்ணி வீடியோ போட்டதுக்கு இப்படியெல்லாம் நடக்குன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்னென்னா ரீசெண்டாக நம்ம ஏகேடிஎம் ஃபுட் கோர்ட்னு சொல்லி ஒரு ஸ்நாக் ஐட்டம் ஃபுட் கோர்ட்டை வந்து நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அவங்க வந்து ரீசெண்டாக நம்ம கமெண்ட்ஸில் எல்லாமே பேராகிராஃபாக நம்பி வலிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக வந்து நானே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நிறையா பேர்த்துக்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதையும் நான் உங்களுக்கு போடுறேன். அண்ட் இவங்களும் வந்து எனக்கு நிறையா கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒரு 10 பேர்த்துக்கிட்ட கமெண்ட் பண்ண சொல்லியிருப்பேன். அவங்க 10 பேர் சேர்ந்து கமெண்ட் பண்ணாங்கன்னா இவங்க மட்டுமே எனக்கு 10 கமெண்ட் பண்ணாங்க. என்னென்னா அவங்களோட ஷாப்ஸில் வந்து நான் வந்து யூனிக்காக இல்லை, ஒரு மாதிரி ஃப்ரோசனாக ஃபீல் ஆகுதுங்கிற மாதிரி நான் வீடியோ போட்டிருந்தேன். பட்டு எனக்கு வந்து பர்சனலாகவே வந்து எனக்கு ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்ததில் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. ஸோ அதனால தான் எனக்கு வந்து வேணு பிரியாணி பர்சனல் ஃபேவரெட்டு. ஸோ அதனால் நான் வந்து திண்டுக்கல்லையே நான் போய் ஓஜியில் ட்ரை பண்ணேன். ஸோ அங்கே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, நான் அப்படியே வீடியோ போடுறேன். அதில் மறுபடியும் அகைன் வந்து நான் சாட்டிஸ்ஃபை பண்ணி வீடியோ போடுறதுல எனக்கு தான் அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தவிர யாரும் என்னை பெயிட் பண்ணுறதுக்கோ இல்லை என்ன வந்து நான் யாருக்கிட்ட வாங்கிட்டெல்லாம் நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடல. ஸோ செகண்ட் விஷயம் என்னென்னா, உங்கள் ஷாப்ஸில் நீங்கள் மேக்கிங் வீடியோ நீங்கள் அப்படி கிடையாது, எனக்கு ஃப்ரோசனுக்கு கருத்து தெரியாதுன்னா உங்கள் ஷாப்புக்கு நான் வரேன், அகைன் மேக்கிங் வீடியோவே போடலாம். எனக்கு அந்த சப்பாத்தி ரோல் வந்து அது வந்து ஆக்சுவலாக ரெடி டு மேக் மாதிரி இருந்துச்சு. செகண்ட் விஷயம், சிக்கன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃப்ரோசன்லேருந்து எடுத்தது, ஒரு ரெடி டு குக்கை எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களோட மேக்கிங் ஸ்டைல் வந்து ஓனாக இருக்குது, யூனிக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினைக்கிறீங்க பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க, நான் வரேன். நான் கமெண்ட் செக்ஷன்லேயே உங்கள்கிட்ட கேட்டுட்டேன். பட் அதுக்கு எனக்கு இது வரைக்கும் எந்த ரிப்ளையும் வரல. ஸோ எனக்கு யாருக்கிட்டையும் இது வரைக்கும் அமௌண்ட் வாங்கிட்டு அவங்களுக்கு நல்ல ரிவ்யூ போடணுங்கிற கிடையாது. அந்த மாதிரி ஒரு சேனலை நான் ஆரம்பிக்கல. செகண்ட் விஷயம் என்னென்னா, நான் இன்கேஸ் அந்த மாதிரி பெய்ட் ப்ரொமோஷனுக்கு போயிருந்தால் நான் அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வீடியோ போட்டுக்கிறேன். ஸோ என்னோட காசில் என்னோட ரிஸ்கில் நான் சாப்பிடல, எனக்கு எப்படி ஹானஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறேன்னா அப்படி தான் நான் வீடியோ போட முடியும். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னா, எனக்கு ஒரே ஒன்று என்னென்னா, நான் உண்மையாக சொல்கிறேன், நான் எல்லாத்துக்கிட்டமே நான் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன். ஸோ நீங்கள் எனக்கு கேட்காமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.